விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய ஆழமான ரகசியங்கள் குடும்பத்துல அதிர்ச்சியை மட்டுமே இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க இயல்பாகவே ரகசியங்களை மனதிற்குள் வைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து ஏதேனும் ரகசியங்களையோ அல்லது வேறு ஏதேனும் சில செயல்களை கூறினால் கூட மற்றவங்களிடம் நீங்கள் அதனை சொல்லக்கூடாது என்று உங்களுடைய மனமானது எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு ரகசியங்களை மனதிற்குள் பதுக்கி வைத்துக் கொண்டு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் வந்து கேட்டாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சில முக்கியமான விஷயங்கள் குடும்பத்தினருக்கு தெரியாமல் நீண்ட காலம் மறைக்கப்பட்டிருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில குழப்பங்களையும் தேவையில்லாத சில கெட்ட பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தபோது குடும்பத்தில் இருந்த நம்பிக்கை அடித்தளமை குலைந்து போயிருக்கும். இது எப்படி ஏற்பட்டது? இது ஏற்படுவதற்கான சில விஷயங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவ்வளவு நாளாக இதை மறைத்தாயா என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சிலருக்கு பழைய காதல், பண விஷயம், சொத்து தொடர்பான தகவல் அல்லது குடும்ப உறுப்பினர் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்ததால் பெரிய அதிர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த சம்பவம் குடும்ப உறவுகளில் நீண்ட கால தூக்கத்தை ஏற்படுத்தி நீண்ட கால தாக்கத்தையும் நீண்ட கால தூக்கம் இல்லாத ஒரு நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள். நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒவ்வொரு நாட்களும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனமானது சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கென்றே வரக்கூடிய பிரச்சனைகளாகவே இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல விருச்சிகம் ராசிக்கு எட்டாம் வீடு என்பது ரகசியங்கள் மற்றும் புதைந்து கிடைக்கும் உண்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது 8ஆம் அதிபதி புதன் வக்கரமடைந்து 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போதோ நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில ஆழமான ரகசியங்கள் திடீரென வெளிச்சத்திற்கு வந்து குடும்பத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் மறைத்து வைத்த விஷயங்கள் மற்ற நபர்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுடைய காதுகளுக்கு எப்படி போனது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் நீண்ட நாட்களாகியும் தீராமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்களும் அதிலிருந்து எப்படியாவது வெளியில் வர வேண்டும், யாருக்கும் தெரியாமல் எல்லா விதமான செயல்களையும் செய்துவிடலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய மனதிற்குள் வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் மற்ற நபர்களுக்கு தெரிந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்கும் இயல்பு கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் ராகுவின் நிழலோ அல்லது சனியின் பார்வையோ இந்த மறைவு ஸ்தானங்களில் விழும்போது உங்களை பற்றியோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ யாரும் எதிர்பாராத உண்மைகள் அம்பலமாக தொடங்கும். இது சாதாரண ஒரு சலசலப்பாக இல்லாமல் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே உழுக்கும் ஒரு அதிர்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தசா புத்திகளின் அசுப அந்தரங்கள் உங்களை மற்றவர்களின் முன்னிலையில் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலோ அல்லது இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையாக இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடனே இதெல்லாம் நடக்காது. காலங்களும் நேரங்களும் வரும் பொழுதுதான் நடக்கும். இந்த ஒரு தேதிக்கு பின்பு இனிமே வரக்கூடிய நாட்களில் இது நிச்சயமாக நடக்கும்.
தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நீங்க சின்ன சின்னதாக மாற்றப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா தேடி கொடுக்கும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு தெளிவையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். தலைவலி, காய்ச்சல், உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் அது அனைத்துமே தானாக ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். அதனை பார்த்து நீங்கள் எந்தவிதமான கவலைகளுக்கும் உள்ளாக வேண்டாம். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகள் தவிர்த்து கொள்வது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். உங்கள் மீதான சில விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும். ஆனால் அந்த விமர்சனங்களை நீங்க யார் கூறுகிறார்கள், எப்படி கூறுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு இடத்தில் நீங்கள் சண்டை போடக்கூடாது. அது என்னுடைய பிரச்சனை கிடையாது என்பதை நீங்கள் முதல்ல அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று மற்றவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். எனவே எது நடந்தாலும் உடனே நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கொஞ்சம் அமைதியாக காத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு பதிலை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க அறியாத பல மனக்காயங்களும் உள்ளுக்குள்ள புதைத்து வைத்த வேதனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பல ஆண்டுகளாக யாரிடமும் பகிர முடியாமலும் மனதில் சுமையாக வைத்திருந்த சில சம்பவங்கள் இப்போது முடிவுக்கு வரும் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிட்டது. அந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களை வருத்திய நினைவுகள் மெதுவாக விலகத் தொடங்கும். ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எதை நினைத்து தூங்காமலும் எதிர்காலத்தை நினைத்து எதை நினைத்து வருந்தி கொண்டும் இருந்தீர்களோ இப்பொழுது அதற்கு ஒரு முழுமையான தீர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. மனதிற்குள் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் சொல்ல முடியாத வழிகளுக்கும் ஒரு விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. இந்த காலம் உங்களுக்கு உள்மன சுதந்திரத்தையும் புதிய நம்பிக்கைகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதே போல விருச்சிகம் ராசிக்கு 8ஆம் வீடு ரகசிய துயரங்கள் மற்றும் மன அழுத்தங்களை குறிக்கும் இடமாகும். கடந்த காலங்களில் அசுபங்களின் தாக்கத்தாலும் அஷ்டம அல்லது 7.5 சனியின் சுழற்சியினாலும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள பூட்டி வைத்த ரகசிய வேதனைகளும் தற்போது லக்னாதிபதி செவ்வாயின் சுபத்துவத்தாலும் குருவின் அருளாலும் முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மாறிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தானாகவே நீங்கிவிடும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய பொலிவும் புதிய தெம்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.